வேண்டாம். தள்ளித்தான் வைக்க முடியுமே தவிர ஜனநாயகரை தவிர்க்க முடியாது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். நான் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துட்டேன். அப்ப 4 வருஷம் ஏன் கொடுக்கல? 10 லட்சம் லேப்டாப் கொடுத்த முதலமைச்சருக்கு சொல்லுகிறேன், 4 வருடமாக நீங்கள் கொடுக்கவில்லை. 10 லட்சம் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டீர்கள், 40 லட்சம் பேருக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார். இந்த லேப்டாப் கொடுத்தா ஜெயிச்சிடலாமா? லேப்டாப் வாங்குற மாணவர்கள் பூரா அந்த லேப்டாப் வாங்கணும்னு அதுல விஜய் படத்தை வச்சு உரிமைக்கு 1000 ரூபாயை விஜய் முதலமைச்சர் தரமாட்டாருன்னு குரலிகள் சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு அரசு நடைமுறைப்படுத்துகிற திட்டம் நல்ல திட்டமாக இருந்தால் அடுத்து வருகிற அரசு அதை மாற்றாது, மாற்றுவதற்கு வழி இல்லை. நான் இந்த 41 பேர் இறந்த உடனே தலைவர் கரூர்ல இருந்து போய் திருச்சி போய் விமானத்தில் போயிட்டாருன்னு சொன்னீங்களே, போனதுதான் அவருடைய புத்திசாலித்தனம். அவர் தீர்க்க தரிசனமான தலைவன். அவர் அங்கே இருந்திருந்தா என்ன, ஒரு ஸ்டார் அவரு. அவரை பார்ப்பதற்கு பல லட்சம் பேர் கூடுவார்கள். அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று கவலையோடு பல பேர் லட்சக்கணக்கில் திரளுவார்கள். காவல்துறை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. 41 பேர் இறந்தா தலைவர் அங்கேயே நின்றிருந்தால் 82 ஆயிருக்கும். அதனாலதான் நிலைமை மோசமாகி விடக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் போயிட்டாரு. இன்னைக்கு என்னாச்சு? அந்த 41 குடும்பத்தை எங்கள் தலைவர் தத்து